ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரோஸ் செடி கட்டிங்கை வளர வைக்கிறது தான். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு. சரி, அதை உங்களுக்கும் காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் செடி. இதாக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் தான் அது. இதோட கட்டிங்ஸை ஃபுல்லும் சரி 2 எண்ணம் மட்டும் கட் பண்ணி வச்சேன். எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரோஸ் வாங்கினதுலேருந்து இப்படி தான் பூக்கு நல்ல ரோஸாக இருக்குது. சரி வச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு இது ஒன்றும் வச்சேன். நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, குச்சி வச்சு இந்த மாதிரி பேக்கெட்டில் கவர் வச்சு தான் வச்சேன். 3 டேஸ்க்கு ஒருக்கா தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு திருப்பி கவர் போட்டுருவேன், தளிர் வர வரைக்கும். அப்புறம் தளிர் வந்தோன்னா கொஞ்சம் நல்ல தளிர் வர வரைக்கும் கவர் போட்டு தான் வச்சுருந்தேன். அப்புறமாட்டி தளிர் வந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஒரு குச்சி தான் வச்சு தளிர் வந்துட்டு, அப்புறம் மொட்டுமே வந்துட்டு பாருங்கள், அழகாக மொட்டு வந்துட்டு. இந்த மொட்டு பூ கலர் வந்தோன்னே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த மொட்டு வந்தோடனே எனக்கு ஆசையாயிட்டு. இந்த தளிர் வர்றதுக்காண்டி இந்த சாணியெல்லாம் அப்படி அதில் ஒவ்வொரு இதுலேயும் வச்சேன். அப்புறம் ஆட்டா முழுக்க போட்டிருந்தாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் ஆட்டா முழுக்க போட்டு சாணி வச்சோன்னே மொட்டு வந்துட்டு. நிறைய பேர் சொன்னாங்க இது ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் வராது அப்படின்னாங்க நர்சரியில் கூட. ஆனால் எனக்கு வந்துட்டு, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். இந்த மொட்டு பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு 1 2 3 4 கட்டிங்ஸை கட் பண்ணிவிட்டு கத்தாழையில் கீழே லைட்டாக பிளேடு வச்சு சைடாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த மொட்டு மாதிரி இருக்கலாம், இந்த 2 இடம் ஸ்பேஸ் விட்டு தான் உள்ளே வச்சுருக்கேன். அது நல்ல கத்தாழையில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சு கவர் போட்டிருக்கேன். தண்ணியை தொளித்து நல்லா கவர் போட்டாச்சு. நீ 3 டேஸ்க்கு ஒருக்கா தண்ணியை தொளிச்சிட்டு நம்ம கவர் போட்டுருணும் தளிர் வர வரைக்கும். இது அன்னைக்கு ஒரு 4 டேஸ் இருக்கும் இது வச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் அந்த தளிர் வரும். ஆனால் இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன், வச்சுருக்கேன். இப்போ தான் தளிர் வருது, இன்னும் வரணும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த வெயில் தாங்காது, தளிர் செத்து போயிடும். அதனால் கவர் வச்சு மூடியாச்சு. நான் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் நிழல் இருக்க பகுதியில் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வெயில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், மதியம் தான் வரும், அப்புறம் போயிடும். மற்ற எல்லா இடத்துலையும் வெயில் வரும். இது மயில் மாணிக்கம். சரி, இதுவும் நிறைய கன்று வந்துச்சு. சரி பேக்கெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் போட்டேன். அப்புறம் தக்காளியும் 2 பேக்கெட் போட்டேன். நிறைய தக்காளி இருக்குது, ஆனால் வெயில் அதனால் போட்டாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதில் பூ பூத்தோன்னு ஒரு வீடியோவும், மற்ற எல்லாத்தையும் தளிர் வந்தோன்னு ஒரு வீடியோவும் போட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். ஓகே பாய்.